rooted in grace, growing in faith. கிருபையில் வேரூன்றி விசுவாசத்தில் வளர வேண்டும். அவர் கிருபையில நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கிருபையில் நாம் வேரூன்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை பற்றிய விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். டேப்லெட் சிஸ்டம் சொன்னா ஒரு ஆணி வேர் மண்ணுக்குள்ளாக போகும். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்ல சல்லி வேர், அதுல என்ன இருக்காது, ஆணி வேர் இருக்காது. இந்த சல்லி வேர் இருக்கிற இந்த தாவரங்கள் எல்லாம் உணர்ந்து விழுந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா விடாது. நீங்க நினைக்கலாம் நெல், கோதுமை, புல்லு இதெல்லாம் தான் சல்லி வேர் உள்ளது அப்படின்னு நினைக்கலாம். அப்படி அல்ல. வாழை மரம் சல்லி வேர் தான், தென்னை மரம் பாருங்க சல்லி வேர் தான், பனை மரம் பாருங்க சல்லி வேர் தான். அப்ப அந்த மரங்கள் எல்லாம் ஏன் விடுவதில்லை? சரி, வெளியே பாருங்க இந்த மரங்கள், அதாவது மற்ற எல்லா மரம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க மாமரம், புன்னை மரம், வாதமலைக்கு மரம், நிறைய மரங்கள் எல்லாம் உண்டு. அதுகளுக்கெல்லாம் என்ன உண்டு சொன்னா டேப்லெட் சிஸ்டம் உண்டு. ஆணி வேர் நல்ல கீழே போய் என்ன செய்யாது, வேரூன்றி இருக்கும். அப்ப எதனால இந்த மரங்கள் கீழே விடுவதில்லைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதனுடைய வேர் எப்படி ஆழமான மண்ணிற்குள்ளாக சென்றிருப்பதால் மாத்திரமே. அதாவது சல்லி வேரா இருந்தாலும் சரி, ஆணி வேரா இருந்தாலும் சரி, மண்ணுக்குள்ள நல்ல டீப்பா போயிருந்ததுன்னு சொன்னா அந்த மரம் என்ன செய்யாது, எந்த ஒரு புயல் காற்றையும் ஆடாது, ஆடுனாலும் கீழே விடாது. அப்ப இன்றைக்கு இந்த வேரூன்றுதல் அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னீங்கன்னா, கிருபையில் நாம் வேரூன்ற வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். கிருபை என்று சொன்னால் மண். எப்படி மண்ணுல ஒரு தாவரம் நல்ல உள்ள போவோம், அப்படி நாம அவருடைய கிருபையில உள்ளாக போக வேண்டும். அப்ப கிருபைக்குள்ளாக போக வேண்டும் சொன்னா என்ன வேணும்? நமக்கு விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் தான் நம்மை வளர்ப்பிக்கும். எப்படி ஒரு மண்ணிற்குள்ளாக வேர் ஆழமாய் சென்ற ஒரு தாவரம் நன்றாக வளர்கிறதோ, அப்படி அவருடைய கிருபைக்குள்ளாக நாம தீவிரமாக கீழே போயிருந்தாதான் மேல நம்ம என்ன செய்ய முடியும், வளர்ச்சியை காட்ட முடியும். அது மாத்திரமல்ல, இதை பண்படுத்தி பக்குவப்படுத்தி வளர்ப்பிக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவர்தான் ஆண்டவராகிய தோட்டக்காரர். சரியா? அப்ப இது ஒரு சின்ன விளக்கம், அந்த தலைப்பை பற்றிய ஒரு சின்ன விளக்கம். இப்போ நாங்க வாசித்த பகுதியில பழைய ஏற்பாடு வாசித்தோம், சங்கீதம் வாசித்தோம், புதிய ஏற்பாடு வாசித்தோம். ஆனா இன்னொரு பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விசேஷ வாக்கியம் ஐயா வாசிடுவாங்க. நாம என்ன வாசிக்கிறோம்? நிருப வாக்கியம். அப்ப நிருப வாக்கியம் கொரிந்தியர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பகுதியை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 4 பகுதியை நாம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துல நாம என்ன செய்வோம், கடந்து போகலாம். அப்ப முதலாவது நாம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 12 வரை நாம பார்த்தோம். அப்ப இந்த பகுதியில் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாமுவேல் இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக அனுப்பப்பட்டார். அப்ப ஆண்டவர் யாரை எங்க அனுப்புனாலும் சரி, கரெக்டா ஒரு சில காரியங்களை சொல்லி அனுப்புவார். நீங்க இந்த 3வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் 1வது வசனத்துல 2வது பகுதியை பாருங்க. பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அப்போ ஆண்டவர் இங்க கரெக்டா சொல்லி அனுப்புறாரு. யாருக்கு அனுப்புறேன்னா ஈசாயின் இடத்தில் அனுப்புகிறேன். இதுக்கு நீங்க உதாரணம் வேணும். அப்போஸ்தலர் 9:11 எடுத்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேர்ல பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. நீ எழுந்து எங்க போனோம், எந்த பட்டணத்துக்கு போனோம், எந்த தெருவுக்கு போனோம், யாரை நீ சந்திக்கணும், அவன் எந்த ஊருக்காரன், ரொம்ப அழகா சொல்றாரு. இனி அப்போஸ்தலர் 10:5-6 எடுத்து பாருங்க. நீங்க யோப்பா பட்டணத்துக்கு சரி போதும் பாருங்க. யோப்பா பட்டணம், பேதுருங்கிற மனுஷன். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது தெளிவாய் நமக்கு உணர்த்துகிற ஒரு ஆண்டவர். தெளிவா நாம தான் புரிந்து கொள்வதில்லை. நாம நம்முடைய மனுஷத்துல என்ன செய்யறோம், அவருடைய அந்த கட்டளைகளை, அவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை, அவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை நாம என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக யாரை அனுப்புகிறார்? சாமுவேலை அனுப்புகிறார். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் நடக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் யாரை பாக்குறாரு? எலியா. இப்போ எல்லாரையும் வரிசையா யாரு கூட்டிட்டு வரா?
ஈசாய் கூட்டிட்டு வராங்க. ஈசாயினுடைய அந்த வம்சத்துல இருந்தா ராஜாவை தெரிந்து கொள்ள போறேன்னு சொல்லிட்டார். இப்ப வரிசையாக வருகின்ற பொழுது முதலாவதாக யார் வருகிறார்? எலியா. எலியா வந்து எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னு சொன்னா 7ஆம் வசனத்துல பாருங்க, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம், நல்ல வளர்ச்சியான ஒரு உருவம். அது மாத்திரமல்ல, நம்ம சொல்லுவோம் வந்த உடனே எதிர்பார்ப்போம் ரொம்ப ஆசான ஒரு மனுஷனா இருக்கிறான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு ஸ்ட்ராங் அவருடைய பாடி ஷேப். அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு சாமுவேல், ஒருவேளை வந்து ஆண்டவர் என்னத்தான் தெரிந்து கொண்டிருப்பார். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்ப இரண்டாவதா யார் வரா? அபினதாப் வரார். அபினதாபையும் ஆண்டவர் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் யார் வருகிறா? சம்மா வருகிறார், அவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. இப்படி எத்தனை பேர் கடந்து போயாச்சு? 7 குமாரர்கள் யாரை கடந்து சென்றார்கள்? சாமுவேல் கடந்து போயிட்டாங்க. இப்ப சாமுவேல் தெளிவா சொல்றாரு, யார் இடத்துல? ஈசாயின் இடத்துலப்பா. இந்த 7 பேரையுமே ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. வேற யாராவது வீட்டுல இருக்கிறாங்களா? இப்பதான் மனுஷன் வாய்ப்பு இருக்கிறான். ஆமா, கடைசியா ஒரு பையன் இருக்கிறான். அவன் எங்க போயிருக்கிறான்? ஆடு மேய்க்க போயிருக்கிறான். அப்ப அவனை கூட்டிப்போம், அதுவரை நான் என்ன செய்ய போறது இல்லை, விருதுல போகிறது இல்லை சொல்லி உட்கார்ந்துட்டார். யார் வரா? சாமுவேல் முன்பு தாவீது வருகிறார். சரியா? அப்ப ஆண்டவர் வந்து யாரை தெரிந்து கொள்கிறார்? தாவீதை தெரிந்து கொள்கிறார். நீங்க 12வது வசனத்துல கடைசி வார்த்தையை பாருங்க, இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்று சொல்கிறார். அப்ப தேவன் வந்து யாரை தெரிந்து கொண்டார்? தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீது வந்து இளையவன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, மற்ற பிள்ளைகளோடு விருந்திற்கு வராதவன், காடுகளிலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவன். ஆண்டவர் வந்து கிருபையின் மூலமாகத்தான் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்கிறார். நாம கூட நினைக்கலாம், நம்முடைய சாமர்த்தியத்தினால, நம்முடைய பலத்தினால, நம்முடைய படிப்பினால, நம்முடைய திறமையினால, நம்முடைய அந்தஸ்தினால நாம் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நினைச்சா அது தவறு. நாம் எதை செய்கின்றோமோ அதை நாம் ஆண்டவருடைய கிருபையினால் செய்கின்றோம் என்று நினைப்பதுதான் சரி. தேவனுடைய வார்த்தையின் மூலம் நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும். சங்கீதம் 12 நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். முதலாவது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். ஒரு இயக்கத்தின் கூக்குரல் மாதிரி, அதாவது ஒரு மனசுல வந்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவரோட அவர் பகிர்ந்துவார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தாவே ரட்சியும். இன்றைக்கு இந்த உலகத்துல பக்தி உள்ளவங்க எல்லாம் காணல. உண்மையான பக்தி உள்ளவங்க என்ன செய்யறாங்க? ஒளிந்து போகிறார்கள். மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க? பொய் சொல்லுகிற மக்களா இருக்கிறார்கள். வசனம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. வார்த்தைகள் எல்லாம் வெறுமையான வார்த்தைகளாய் காணப்படுகிறது. உண்மை உள்ளவர்கள் இல்லை என்பதாக. இந்த சமயத்தில் வசனம் 6-7 பாருங்க, வாசிங்க. 6-7 கர்த்தருடைய சொற்கள் மண் புகையில் 7 தரம் உருக்கி உணவிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அப்ப இந்த பொல்லாத உலகத்துல, இந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியில நாம நிலைத்திருக்கிறோம்னு சொன்னா இந்த வார்த்தைகள் எவ்வளவு சுத்தமான வார்த்தைகள் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புடமிட்டப்பட்ட வார்த்தைகள், வெள்ளியை போல, பொன்னை போல. அப்ப நாம் இந்த வார்த்தைகளை கை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் வளர விரும்பினார். நினைக்கிற நிறைய பேர் என்ன பிரச்சனை கேட்கிறோம். ஓகே, விசுவாசம் எல்லாரும் சொல்றாங்க. நான் எவ்வளவு விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்தினால எனக்கு எல்லாம் கிடைச்சதுதான் இல்லையே. நிறைய பேர் அப்படி நீங்க யோசனை பண்ணலாம். அப்படி அல்ல. ஒரு சில காரியங்கள் நீங்கள் கேட்டாலும் உடனடியாக கிடைப்பதில்லை. ஒரு சில காரியங்கள் நீங்கள் கேட்ட பிறகு பல நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இன்னும் ஒரு சில காரியங்கள் நீங்கள் உயிரோடு இருப்பதரை உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. சரிதானே? நம்ம கேட்டே இருப்போம், அவர் கொடுக்க மாட்டார். எதுக்காக கொடுக்க மாட்டார் நாம யாரும் யோசனை பண்றதே இல்லை. அதையும் கூட இந்த வேதாளம் பகுதியில் என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம் அதையும் என்ன செய்ய போறோம்? சிந்திக்க போகிறோம். அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல மனிதர்கள் உங்களை ஏமாற்றலாம், உறவுகள் உங்களை ஏமாற்றலாம், ஒருவேளை உங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள் உங்களை ஏமாற்றலாம், பிள்ளைகள் ஏமாற்றலாம், ஒருவேளை சபையார் கூட உங்களை ஏமாற்றலாம். ஆனால்
தேவனுடைய வார்த்தை உங்களை ஒருபோதும் ஏமாற்றாத அன்பார்களே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, இப்போ அப்ப அந்த வார்த்தை தான் நமக்கு பாதுகாப்பு. தேவனுடைய அந்த புறமிடப்பட்ட உண்மையான வார்த்தைகள் தான் நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு. அடுத்ததாக நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை உள்ள பகுதி. இந்த பகுதி நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கல. ஆனா ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார். எப்படி உணர்த்துறாருன்னு சொன்னா, எல்லாரும் ஜெபிப்பாங்க, எல்லாரும் வேற வார்த்தையை கேட்பாங்க, எல்லாரும் விசுவாசத்துல வளர முடியுமா? ஏன்னா வளர்றது கஷ்டம். அவங்க கேட்டதுல அதிகமான காரியங்களை ஆண்டவர் செய்து கொடுத்திருக்கிற மாட்டார். அப்ப இந்த பகுதியில இருந்து ஆண்டவர் என்ன சொல்ல இருக்கிறார்னா, யாரு சொல்றா? பவுல் சொல்றார். சரி, அப்புறம் ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானவரைக்கு எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்திலிருந்து தானே சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். பலவீனம் இருக்குது, ஆனாலும் நான் பலம் உள்ளவன். என்னால் சொல்ல முடியும், எனக்குள்ளாக பலவீனங்கள் காணப்படுகிறது, ஆனாலும் நான் பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை என்னோடு விளங்குவதால். சரியா? அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க. வசனங்களை வாசிக்கிறீங்க, வசனத்துல விசுவாசத்துல நீங்க வளர்றீங்க, ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல நீங்க கேட்பது உங்களுக்கு கிடைப்பதில்லை. விசுவாசத்துல நாம் கலந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது இந்த பகுதி நம்ம என்ன செய்யும்? விசுவாசத்திலே வளர்ப்பதற்கு ஒரு உரமாக காணப்படும். எந்த பகுதி? பவுலுடைய அந்த முள் எடுத்துக் கொள்ளப்படவில்லை, ஆனால் அதற்காக அவர் சந்தோஷப்பட்டார். நாம் சந்தோஷப்பட வேண்டும். எஸ் ஆண்டவரே, நான் உயிரோட வச்சிருக்கீங்கப்பா, நான் கேட்டதெல்லாம் தராட்டியும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் நான் உயிரோட இருக்கிறேன், இன்னும் உண்மையில் நான் எதிர்த்து நிலைத்திருப்பேன், இன்னும் நான் உங்களுக்குள்ளாக வளருவேன், எதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன்? ஒரு ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதாக. இப்பொழுது நாம் கடைசியாக போயிருக்கிறோம் சொல்ல இருக்கிறோம். கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும்? விசுவாசத்தில் வளர முடியும். அதாவது கிருபை வேணும். கிருபை வேணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கணும்? அந்த வார்த்தைகள் மீது பற்றுதல் இருக்க வேண்டும். அந்த பற்றுதல் தான் நம்ம எதில் வளர்க்கும்? விசுவாசத்தில் வளர்க்கும். இப்போ கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு யாருக்குமே பிடிக்காத ஒரு வார்த்தை. இன்னைக்கு பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி, கீழ்ப்படுதலை விரும்புவதே இல்லை. இதுதான் உண்மை. ஒபீடியன்ஸ் சொன்னா இன்னைக்கு யாரும் விரும்புறதே இல்லை. அந்த காலத்துல எல்லாம் பெரியவர்கள் ரொம்ப பயப்படுவாங்க. எங்க வீட்டுல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ராத்திரி மணி 8:30 மணி ஆயிடுன்னு சொன்னா நாங்க மொத்தம் 6 பிள்ளைங்க. நாங்க 6 பேரும் சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, பாட்டி வீடு எங்க இருந்தாலும் சரி, நாங்க எல்லாரும் எங்க வந்துருவோம்? எதுக்கு? சாப்பிடும்போது எல்லாரும் அப்பாவை சுற்றி உட்காந்து சாப்பிடுறீங்களா, எல்லாருக்கும் அடிமை பயம். அதே மாதிரி காலையில 3 மணிக்கு சொன்னா எழுப்பணும். கீழ்ப்படிதல். இங்க போன்னு சொன்னா போகணும். ஆனா இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் பிள்ளைகளுக்கு சரி காணப்படுவதில்லை. பெரியவர்கள் நம்மிடத்துல இருக்கிறதா? இல்ல. ஏன் தெரியுமா? ஏன் விஞ்ஞான உலகத்தில் நான் வளர்ந்துகிட்டே போகணும். நல்ல போதனைகளை கேட்பதற்கு நமக்கு என்ன கிடையாது? நேரம் கிடையாது. ஒருவேளை நல்ல போதனைகளை நாம கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு விருப்பம் கிடையாது. பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் நம்ம மறந்து போயிடுவோம். ஆனா ஆண்டவர் கீழ்ப்படிதலை விரும்புகிற ஒரு தகப்பன். நீங்க ஏசப்பாவே எடுத்துக்கொள்ளுங்க. பிதாவினுடைய சுதனவர் இந்த உலகத்துல பிறந்தார். ஒரு தூரமான சிலுவை மரண தண்டனை அவர் முன்பாக இருக்கிறது. நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அவரு என்ன பண்ணிருக்கலாம்? அவர் மட்டும் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிருக்கலாம். ஒரு தூதன் 1,85,000 பேர் சங்கரிக்க முடியும்னு சொன்னா ஒரு தூதன். அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அவர் செய்தாரா? செய்யல. பிதாவுடைய திட்டத்துக்கு என்ன செய்கிறார்? கீழ்ப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையை கீழ்ப்படுகிற வாழ்க்கையாக காணப்படுகின்ற பொழுது நம்மிடத்தில் அந்த கீழ்ப்படுதல் காணப்படுகிறதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிறார்களா? நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகின்றோமா? தீர்க்கர்கள் அங்கே சொல்லுகிறார்கள், எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும் என்பதாக. அப்ப ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவாரா? விசுவாசத்தை பெருக பண்ணுவார். ஆனால் ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். பாருங்க, அதாவது ஒரு கட்டுக்கு 6ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க.
அதற்கு கர்த்தர், கடுகளவு கடுகளவு விசுவாசம் விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேறேழு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அதாவது நம்ம இடத்துல ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து, என்ன மரம் போட்டுருது? காட்டத்தி மரம். அந்த மரத்தை பார்த்து வேரோட பிடுங்கி எங்க போய் விழுந்துரு? கடல்ல போய் விழுந்துருந்து. அங்க போய் நடு. அது போய் நிற்கும். அந்த கடல்ல போய் நட்டு நிற்குமா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கடுகளவுன்னு சொன்னா ஒரு சின்ன விசுவாசம் தான். கடுக பார்க்கின்ற பொழுது அது ஒரு பூரணமான ஒரு விதை. மற்ற விதைகளை பாருங்க, அதுல ஒரு சில என்ன சொல்றது, பழனம் மேடு அப்படி எல்லாம் இருக்கும். கடுக பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், சரியான ஒரு பினிஷிங், அதாவது பூரணமான ஒரு விதை. அந்த ஆண்டவர் கடுக தெரிந்து கொள்ளார். கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட நீங்க சொல்றது, நீங்க நினைக்கிறது ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு செய்து கொடுப்பார். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னா, தினசரி கீழ்ப்படிதலின் மூலமாக. அப்ப தினசரி நாம் எப்படி கீழ்ப்படிய முடியும்? தினந்தோறும் வேதத்தை நாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். தினந்தோறும் வேதத்தை தியானிக்கணும். தினந்தோறும் வேதத்தின் பிரகாரமாக நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அது எப்படி செய்யும்? நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய கிரியை செய்யும். விசுவாசம் நமக்குள்ளாக வளரும். சரிதானா? வளருமா வளராதா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு முதலாளி நீங்க வேலை செய்றீங்க. அப்ப அந்த முதலாளிட்ட இருந்து என்ன செய்றீங்க? திரும்ப பர்மிஷன் கேட்டு நான் வீட்டுக்கு போறேன், போயிட்டு நான் சாப்பிட்டு வரேன் கணவர் உங்களை அனுப்புவாரா? யோசனை பண்ணி பாருங்க. அனுப்புவாரா? அனுப்ப மாட்டார். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? முதல்ல நீ எனக்கு சாப்பாடை கொடு, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன செய்ய? வீட்டுக்கு போ. சரிதானே? அத வசனம் சொல்லுது பாருங்க. உங்களில் ஒருவருடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து திரும்பும் பொழுது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு விட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? சொல்ல மாட்டான். அப்புறம் என்ன சொல்றாரு அவரு? நீ முதல்ல எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணு, நீ முதல்ல அறையில கட்டையை கட்டிக்கிட்டு எனக்கு என்ன செய்ய? நீ போதெல்லாம் போனோம் எடுத்து வை, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ போய் குடித்து குடித்து என்ன செய்யலாம்? தூங்கலாம். இதுதான் சொல்லுவாங்க. முதலாளி எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னு சொன்னா, ஊழியக்காரங்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களை பார்த்து இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. முதல்ல நீ எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய், அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய? நல்லா புசித்து குடித்து ஏசிய போட்டு பெட்ஷீட்டை போட்டு உறங்கு விடிய விடிய, பிரச்சனையே இல்லை. அப்ப ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது என்ன? நாம என்ன செய்யணும்? ஆண்டவரை போல குடும்பத்தை நடத்த வேண்டும். எப்படி அவர் தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ, எப்படி சகோதரரோடு எப்படி கண்டிப்பாக அவருடைய இளமை பருவத்திற்கு அதிகமா வேதாகமத்தில் சொல்லப்படல. ஆனா கத்தோலிக்க மதத்துல விளக்கு புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதுல எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக, தகப்பனுடைய தொழிலுக்கு உதவி செய்தவராக, சகோதரர்களை நேசித்தவராக, அது நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பல அதிசயங்களை சின்ன வயதிலே செய்திருக்கிறார், அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அப்படிதான் குடும்பத்தை நடத்தணும். அன்புள்ளவர்களாக, மனைவி இடத்துல அன்புள்ள கணவராக, பிள்ளைகளிடத்திலே அன்புள்ள கணவராக, மனைவிகள் பெற்றோரிடத்திலும் கணவரிடத்திலும் அன்புள்ள ஒரு நம்முடைய பெண்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துகின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். விசுவாசத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அதுதான் 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். இப்ப ஆண்டவர் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றாரு. சரியா? அப்ப அதே மாதிரிதான் நான் கட்டளைகளை அந்த வேலைக்காரன் செய்வதற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. சரியா? இப்போ அந்த வேலைக்காரன் எஜமான் சொல்றாரு, எனக்கு எல்லாம் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. அது எல்லாம் பண்ணதுக்காக அந்த எஜமான் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்க போறானா? இல்ல. அவனுக்குன்னு என்ன கூலியோ அதுதான் கொடுப்பாரு. எக்ஸ்ட்ரா செய்யறதுக்காக எக்ஸ்ட்ரா கூலி எல்லாம் கிடையாது. நிறைய பேர் நம்ம அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே நான் அதை செய்யறேன்னு, ஆண்டவரே இதை செய்யறேன்னு, எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை? அப்படி அல்ல. உங்களுக்கு எதை வச்சிருக்கிறாரோ அதை உங்களுக்கு தருவார். ஆனா செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அப்ப நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? தாழ்மையோடு இருக்க வேண்டும். அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன், நீ கொடுத்த வேலையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். வீட்டு வேலை யார் தான் செய்வார்? ஆண்டவர் தான் செய்வார். நாம் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த
வசனங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நாம் கிருபையில் வேரூன்ற வேண்டும். அதாவது தாவீதை போல நம்முடைய செயல்பாட்டால் அல்ல, தேவனுடைய இருதயத்தால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். இது முதலாவதாக, அதாவது கிருபையில் வேரூன்றுதல். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நாம் வார்த்தையால் நீர் பாய்ச்சப்பட வேண்டும். அதாவது சங்கீதம் 12 போல பொய் நிறைந்த இந்த உலகத்திலே தேவனுடைய குற்றமற்ற வாக்குத்தத்தங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? காக்க வேண்டும். மற்றவர்களை காக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதாவது நாம் வார்த்தையால் நீர் பாய்ச்சப்பட வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிற போது நம்முடைய பலவீனத்திலே நாம் பலப்பட வேண்டும். அதாவது பவுலை போல ஒரு மொழியில் வல்லமை அவர் தஞ்சதை போல நம்மிடம் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், குற்றை போல இருக்குமையானால் அவற்றை வைத்துக் கொண்டு நாம் பலம் கொண்டவர்களாக தேவனுடைய பலத்திலே எல்லாவற்றையும் செய்த பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நான்காவதாக கீழ்ப்படிந்ததால் நாம் வளர வேண்டும். வேலைக்காரனை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? எஜமான் கீழ்ப்படிந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் செய்து என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வளர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும்.